வணக்கம், வெல்கம் டு அதிரன் சோமில் இன்றைக்கி நாங்கள் இருக்க ஒடிசாவில் எங்கள் ஏரியாவில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நார்த் இந்தியாவில் நல்ல விநாயகர் சதுர்த்தி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து மூளை முடுக்கெல்லாம் திருமண பக்கம்லாம் விநாயகர் தான் அலங்காரத்தோடு ஜொலிப்பார். இந்த மாதிரி தான் செட் டிசைன் பண்ணி நடுவில் வந்து பிள்ளையாரை வச்சு சுற்றி வந்து நிறைய பொம்மைகள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு செட் டிசைன்லேயும் ஒவ்வொரு தீம் மாதிரி வச்சு அந்த சுற்றி இருக்க பொம்மைகள் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி தாங்க, அவங்க பட்ஜெட் பொறுத்து நிறைய பண்ணியிருப்பாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளையார் செட்டுக்கிட்டேயும் செல்ஃபி எடுக்க ஒரு பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. இப்போ நாங்கள் மெயின் ஏரியாவை என்ட்ரானோடனே இந்த மாதிரி தாங்க ரோடு ஃபுல்லாகவே லைட்ஸ் வந்து ஃபுல்லாக எரிய விட்டுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. கார் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கே மெயின் ஏரியாவில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அப்போ ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து 2 வீலர்லேயே போயிட்டோம். இதே மாதிரி 2 வீலரையும் வந்து முன்னாடியே நிறுத்த வேண்டியதாகிடுச்சுங்க ரஷ்ஷுனால. நெக்ஸ்ட்டு இந்த செட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கிராஸ் பண்ணுறப்ப நிறைய பிள்ளையாக இருந்தது. இது ஃபுல்லாக கோல்டன் கலர் தீம் போல் ரொம்ப வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் உங்களுக்காக ஒரு சிறிய கிளிப். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளையார் செட் டிசைன்லேயும் ஒரு பூசாரி வந்து ஐயர் வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம சாமி கும்பிட்டு நம்ம பிரசாதத்தை வாங்கிக்கலாம். நாங்கள் அடுத்த செட்டு பார்க்க கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க ரோடு ஃபுல்லாகவே லைட்ஸ் இருக்கும். எங்களுக்கு வந்து மெயின் ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் பேக் சைடில் வந்து இருக்க ரோட்டில் வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கேயுமே இப்படி தாங்க டிசைன்ஸு லைட்ஸ் எல்லாம் இருந்தது. இது நெக்ஸ்ட்டு பிரம்மாண்டமான பிள்ளையார் செட்டுங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து க்ரீனரியாகவும் ஃபாரஸ்ட் அந்த தீமில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெருசுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக. கூடவே நீங்களும் பார்த்து ரசிங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு அதிரன் ருத்ரனை வச்சு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் மெயின் ஏரியாவுக்கு போயிட்டோம். வாங்க அந்த ஏரியாவுக்கு போகலாம். நம்ம மெயின் பஸாருக்குள்ளே நுழைய சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்கும். பலூனு, டாய்ஸ் அந்த கடைகள்லாம் இருக்கும். இன்னும் முன்னாடி போக போக மெயின் ஏரியாவில் நிறைய எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். 500 கடைகள் மேலே இருக்கும். குறைவாக இருக்கவே இருக்காதுங்க. வாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகலாம். போகிற வழியெல்லாம் அதிரனும் ருத்ரனும் பயங்கர ராவடிங்க. அதனால் போன உடனே என்ட்ரானோடனே ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ணவே முடியலைங்க. இங்கே ஃபேன்சி கடையிலேருந்து A to Z எல்லாமே கிடைக்குங்க. எப்படி இருக்குங்கனாங்கன்னா நம்ம ஊர் எக்ஸிபிஷன், பெரிய எக்ஸிபிஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி பலூன்ஸ் கடை, பஞ்சு மிட்டாய் கடை எக்கச்சக்கமாக இருக்குங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக சாப்பிட்ற கடைங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டே உள்ளே போகலாம். சில்வர் பாத்திரம் கொண்டு உட்டன்லேருந்து செராமிக்லேருந்து எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், இந்த சைடும் ஒரே சாப்பாட்டு கடையாக இருக்குங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த செயின்ஸு, ரிங்ஸு, அது இந்த சைடு வந்து நம்ம கச்சோரி அந்த மாதிரியான சாட் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கடைகளை தாண்டி உள்ளே ஃபுல்லாக பெரிய பெரிய ரைடு இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான விளையாட்டுகள் இருக்குங்க. பாருங்கள், இங்கே வந்து சன்கிளாஸஸ், கூலிங் கிளாஸஸ், ஹேட்டு, அதுக்கப்புறம் பெல்ட்டு, வாட்ச்சு அந்த மாதிரி கடைகள். அடுத்து நம்ம ஊரில் விற்கிற மாதிரி காரப்பொரி கடை வந்துருச்சுங்க. இதுங்க ரொம்ப நிறையா சாப்பிடுவாங்க பொரிகள். அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து முளைக்கட்டி தானியங்கள்லாம் போட்டு செய்வாங்க. அது நல்லாயிருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக அந்த சாட் மசாலாவையும் சாசையும் ஊற்றி வச்சுடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அதிரனும் ருத்ரனும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க, பயங்கர ராவடி பண்ணிவிட்டு. பாருங்கள், சுற்றி இருக்க மற்ற விளையாட்டுகள் எல்லாம் பாருங்கள். அடுத்து விளையாட்டை முடிச்சுட்டு நம்ம ருத்ரன் வந்து கோலா ஐஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. மேங்கோ ஃப்ளேவர் சாப்பிடக்கூடாது, பட் ரொம்ப ரொம்ப ராவடி பண்ணி தான் சாப்பிட்டான். அப்புறம் அந்த கோலா ஐஸை வந்து பாதியிலே விட்டுட்டு இந்த ரைடு பார்த்தோன்னே இங்கே வந்துட்டார் ருத்ரன்.
நெக்ஸ்ட்டு இந்த கேமுக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க அதிரனும் ருத்ரனும். பாருங்கள் 2 பேரும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, ஃபுல்லாக வேர்க்க விறுவிறுக்க 2 பேரும் ஜம்ப் பண்ணிவிட்டு விளையாடிட்டு தண்ணின்னு கீழே வந்தாங்க. அங்கேருந்து கஷ்டப்பட்டு 2 பேரையும் இழுத்துட்டு வந்தால் போகிற வழியெல்லாம் இது வேணும் அது வேணும்னு கடைசியாக ஒரு 2 பேரும் பஞ்சு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து ஃபுட் ஏரியா. இந்த மாதிரி பெருசாக பண்ணி அதை ஃப்ளையிங்கில் விட்டு எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. அப்புறம் இந்த ஊர் கார வகைகள், மிட்டாய் வகைகள், இனிப்பு வகைகள், அதே மாதிரி ஊறுகாய் வகைகள், சாட் ஐட்டங்கள், அந்த மாதிரி ஸ்பெஷலான ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். பாருங்கள், இது ஆண்களுக்கான கடை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்பளம், பெட்ஷீட்டு, அந்த மாதிரியான கடைகள். இந்த சைடு நம்ம ஊர் மாதிரி மிளகா பஜ்ஜி, அதே மாதிரி சோமீன் அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து இங்கே நூடுல்ஸை வச்சு ஃபேமஸாக சாப்பிடுவாங்க. அந்த கடைகள் அந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. அப்படியே 2 பேரையும் சமாளித்து மொல்லமாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வர வழியில் இருக்க டிசைனுங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. மறக்காமல் அதிரன் சோமு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்.